லட்சக்கணக்கான பேர் இன்டர்வியூவே அரேஞ்ச் ஆகாமல் ஆப்டிடியூடுங்கிற ஒரு ரவுண்ட்னாலேயே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. அந்த ஆப்டிடியூட் ரவுண்டை எப்படி கிராக் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஆப்டிடியூடுங்கிற ஒரு விஷயமே பிடிக்காது, ஈவன் எனக்குமே பிடிக்காது. ஸோ அது எப்படி ப்ரோ கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா ஈவன் நல்லா டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குது, எனக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தாலும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்டிடியூடுங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ நான் எப்படி ப்ரோ கிராக் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். பட் ஈவன் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கிராக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் அந்த ஆப்டிடியூட் ரவுண்டு வைக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பேசிக்காக சில பேர் வந்து லாஜிக்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. சில பேர் நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த ஆப்டிடியூட் ரவுண்டை வந்து இது பண்ணுவாங்க, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக வைப்பாங்க ஃபஸ்ட் ரவுண்டாக. ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வரவங்க அடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட் அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த ஆப்டிடியூடை நீங்கள் வந்து கிராக் பண்ணணும், நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படின்னா, இது இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு இப்போ ஆப்டிடியூடில் நான் லேக் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்க்ரீனில் தெரியுற பேசிக் டாபிக்ஸ் லைக் சம், பர்சன்டேஜ், இந்த மாதிரி பேசிக் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பேசிக் டாபிக்ஸை மட்டுமாவது ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணிங்களாவே மேக்ஸிமம் இருக்கிற நிறைய இன்டர்வியூஸை வந்து நீங்கள் கிராக் பண்ண முடியும். இன்னும் நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குது, ஆனால் இந்த டாபிக்ஸை கவர் பண்ணாமல் நீங்கள் ஆப்டிடியூடில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அக்செப்ட் ஆக முடியாது. ஸோ அதனால் இந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. இந்த டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணாவே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகலாம். நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம்லாம் பண்ணாவே மேக்ஸிமம் ஆப்டிடியூடில் வந்து இது பண்ணலாம். சரி ப்ரோ, எனக்கு வந்து ஆப்டிடியூட் நான் வந்து இதெல்லாம் படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஆப்டிடியூடுங்கிற ஒரு விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து எம்என்சி ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆப்டிடியூடுங்கிற ஒரு விஷயம் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து வருவாங்க, அதிலேருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆப்டிடியூடுங்கிற ஒரு ரவுண்டு வைப்பாங்க. நீங்கள் எம்என்சி ட்ரை பண்ணுறீங்க, குட் சேலரியே வேணும் அப்படின்னா எம்என்சி போகும்போது கண்டிப்பாக ஆப்டிடியூடுங்கிற ரவுண்டு வரும். ஸோ அதனால் ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப்பில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இருக்காது, கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்பில் வந்து வைக்க மாட்டாங்க ஆப்டிடியூட் ரவுண்டு. அதனால் எம்என்சியை விட்டுட்டு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு லேர்னிங்கும் அங்கே இருக்கும், ஆப்டிடியூட் ரவுண்டும் இருக்காது. ஸோ அதனால் ஆப்டிடியூட் எனக்கு பிடிக்கல ப்ரோ, எனக்கு படிக்கல, எனக்கு டெக்னிக்கலாக தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறையா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்டிடியூட் ரவுண்டை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப் போகிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஈவன் நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்டில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இருக்காதுங்க. அதனால் ஆப்டிடியூட் நினச்சி பயந்துக்கு தேவையில்ல. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 years ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம்லாம் நீங்கள் என்ன டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ரவுண்டை வச்சு உங்களை ஸ்க்ரீனிங் பண்ணுற அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் தான் இந்த ஆப்டிடியூட் ரவுண்டை வச்சு உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரவுண்டை நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேசிக் டாபிக்ஸ்லாம் படிங்க, பேசிக் டாபிக்ஸ்லாம் படித்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதை பண்ணாவே ஓரளவுக்கு ப்ரீவியஸ் அந்த கம்பெனியில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த ஆப்டிடியூட் நினச்சி இதுங்காதீங்க. ஸோ ஏதாவது லேர்னிங் ப்ரோசஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த ஃப்ரீ டு லேர்ன் வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாரு. எல்லா டாபிக்ஸும் சீரீஸாக இருக்கும், தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தமிழில் படிக்கணும், தமிழில் நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸஸ் பார்த்துருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு லேர்னிங் ரிசோர்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் போட்டிருக்க கொஷின்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நிறையா இந்த ரவுண்ட்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் நினச்சி பயப்படாதீங்க, இது வந்து ஒரு இனிஷியல் ரவுண்ட் தான். ஸோ அதனால் ஒரு பேசிக்காக இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு போனாவே நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நம்மளோட கரியர் ரிலேட்டடாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.